கலை, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒரு 2-3 நாட்களாகவே அதிகாரத்தில் பங்கு விசிக எழுப்பிய விஷயம் பேசப்பட்டது. அதற்கு முன்பு மது ஒழிப்பு மாநாடு, அதற்கு அதிமுக அழைப்பு, இப்படி நிறைய ஊகங்கள், விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிருக்கா? திமுக கூட்டணி இன்னும் உறுதியாக இருக்கிறது அப்படின்றதுக்கான விடை கிடைச்சிருக்கா? இது முற்றுப்புள்ளி அல்ல, இது துவக்க புள்ளி தான். இது இன்னும் பல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ஷனுடைய எக்கோஸ் இன்னும் வந்துட்டு தான் இருக்கும், தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். விசிகா பொறுத்தவரையில் எனக்கு அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இந்த கூட்டணிகள் தொடர்வதா இல்லை இதை விட்டு போவதா என்பதில் அவங்களுக்கு இன்னும் குழப்பம் இருக்குது. என்ன குழப்பம்? அவங்களுக்கு சில விஷயங்களில் தத்துவார்த்த ரீதியாக இந்த முருகன் மாநாடு நடத்தின பிறகு திமுக ஒரு சாஃப்ட் இந்துத்துவா லைன் எடுக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. எனக்கு கூட இருக்குது. எப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10% வாக்குகளை அந்த கூட்டணி இழந்திருக்குது. 40க்கு 40 ஜெயிச்சாங்கிற வேற விஷயம். அந்த இழப்பை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த 10% யாருக்கு போச்சு? எனக்கு என்னுடைய நம்பிக்கைப்படி அது பாஜகவுக்கு தான் போச்சு. அப்போ பாஜக இந்து வாக்குகளை தங்களிடமிருந்து பறிக்கிறதோ என்ற சந்தேகம் திமுக வந்ததுனால இந்துக்களின் வாக்குகளை பாஜகவுக்கு எதிராக கவர்வதற்கான முயற்சிகளில் அவங்க இறங்க ஆரம்பிச்சாச்சு. இல்லை, இப்போ அதற்கும் இப்போ விசிகா என்ன பண்ணுறாங்க? விசிகா எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க சீட்டு பேரம் அதுக்காக செய்கிறாங்க. அதை நான் நம்பலை. அதெல்லாம் இப்போ செய்கிற வேலை கிடையாது. சீட்டு பேரம் பேச்செல்லாம் தேர்தல் சமயத்தில் தான் வரும். இப்போ அதுக்கான எந்த முன்முனைப்பும் எடுக்கப்படாது. அவங்க ஐடியாலஜிக்கலாக எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில் விசிகா இந்த சனாதனத்தை எதிர்ப்பதில், பாஜக RSS எதிர்ப்பதில் ரொம்ப உறுதி காட்டுறாங்க. சரி, ஏன்னா சனாதன தர்மம் அந்த இந்து தர்மத்தினுடைய விளைவாக அவங்களுடைய சமுதாயம் பெரிய அளவுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குங்கிற ஆதங்கம் அவங்களுக்கு இருக்குது. சரி, தொடர்ச்சியாக அந்த பாதிப்பும் ஆதங்கம் மற்ற கட்சிகளுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. சரி, அதனால் அவங்க அதில் உறுதியாக இருக்கிறாங்க. அதில் திமுக இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுதோ, சமரசத்தில் இறங்கியிருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இப்போ சமீபத்தில் அவங்க அது. மற்றபடி இந்த மாநாடுங்கிறதெல்லாம் மது ஒழிப்பு என்பது எனக்கு பொறுத்தவரையில் அது திருமாவளவனுக்கு அறிவுசார் திருமாவளவன் அவருக்கு தெரியாத விஷயமே நம்ம இல்லை. ஒரே ஒரு விஷயம் கலை, இப்போ மது ஒழிப்பு சரியா தவறான்றதெல்லாம் விட்டுட்டு விசிக திமுக உறவு எப்படி இருக்கு? இன்னைக்கு பலப்பட்டிருக்குல்ல. வெளியில் திருமாவளவன் அவர்கள் அது எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காரா இல்லையா? அது அதிகார பகிர்வு விஷயத்தில் நாங்கள் பேசலை, நானும் எழுப்பலை அந்த பிரச்சனையை, முதல்வரும் எழுப்பலைங்கிறப்ப அது ஒரு கண்டென்சியஸ் இஷ்யூவாக தொடருது. அதை பின்னாடி எழுப்புவாங்க, அது தொடருது அப்படிங்கிறது தான் தெரியுது. பிறகு அவரும் என்ன செய்கிறார், பல சமயங்களில் கூட்டணி குறித்து பேசும்போது அது இப்போ முடிவு செய்யப்படாது, கடைசியில் முடிவு செய்யப்படும் பேசுகிறாரு. திரும்ப இல்லை கூட்டணி இருக்குதுன்னு சொல்கிறார், தொடருதுன்னு குழப்பம் இருக்குன்றீங்களா? அதான் சொல்கிறேன். அதில் குழப்பம் எதனால் வருதுன்னா, அவங்களுக்கு பேசிக்காக என்ன குழப்பம் இருக்குன்னா, திமுக கூட்டணியில் தொடர்வதா இல்லையா என்பது. ஒரு இன்னொரு அவங்களுக்கு பெரிய ஒரு ஆஸ்பெஷன் என்னென்னா, திமுக பாஜகவோட நெருங்குகிறதா என்ற சந்தேகமும் அவங்களுக்கு இருக்குது. அடுத்த ஒரு விஷயம், ஒரு பக்கம் ஐடியாலஜிக்கலாக அவங்களோட ஃபைட் பண்ணுறதுன்னு அந்த முனைப்புலையும் இறங்குறாங்க. அது 2026 வரைக்குமான ஸ்ட்ராட்டஜி. சரி, 2026க்கு பின்னாடி அவங்க ஸ்ட்ராட்டஜி மாறும்னு நான் நினைக்கிறேன். விசிக தலைவர்களுக்கு இது தெரியாமல் இருக்காது. ஏன்னா வன்னியரசுக்குலாம் நல்லாவே தெரியும். அது சொல்ல மாட்டாரு. என்ன நினைக்குதுன்றதுதான் முக்கியம். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard.